6th ஓல்டு இயல் 2 இருக்கிற செய்யுள் பார்க்கலாம். பாரத தேசம் என்ற தலைப்பில் பாரதியார் பாடிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாட்டு பற்றின நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அப்புறம் பாடல் பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பல பாடல்கள் பாடிய கவிஞர். தன்னுடைய கவி திறமையால் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்றவர். மகாகவி என்ற பட்டம் ராமசாமி என்பவர் பாரதியாருக்கு வழங்கிய பட்டம் தான் மகாகவி. இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். அடுத்தது பார்த்தோம்னா இவர் ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர். பாட்டுக்கு ஒரு புலவன் என்று அனைவராலும் கொண்டாடப்பட்டவர். இவருக்கு பாரதியாருக்கு பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் தான் இவருக்கு பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற பட்டத்தை கொடுக்குறாரு. அடுத்தது நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த பாட்டில் பாரதியோட கனவுகள் அன்னைக்கு கனவாக இருந்தது, இன்னைக்கு நினைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மேலே பாடல் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா பாரதியாரோட காலம் பார்த்தோம்னா 1882 1921 குறுகிய காலத்திலே இறந்துட்டு இருக்கிறாரு. நமக்கு இந்த தேதிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க. திருவிக அவர்களுடைய வாழ்க்கை, பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையோட காலத்தை நமக்கு டேட் வைஸ் அப்படியே கரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம படிக்கும்போது இதை கரெக்டாக பார்த்துக்கணும். 11/12 அப்படியே லைனாக இருக்குது பாருங்கள். 11/12/82. இந்த பக்கம் பார்த்தோம்னா 11/9. நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். 11/12 11/9 82 1921 அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாட்டு என்னென்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவும், அலை கடல் மேலை முழுவதும் கப்பல் விடுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசொலிப்போம். இந்த பாடலோட தொடர்ச்சி தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வன்மைகள்னா கொடை வரும். 3 சுழி இன்னு போட்டால் வன்மையில் 3 சுழி இன்னு வந்தால் அதுக்கு கொடை வரும். 2 சுழி இன்னு வந்தால் 2 சுழி இன்னு போட்டு வன்மை வந்தால் அதுக்கு வீரம், பகை, இதெல்லாம் அதுக்கு மீனிங்காக வரும். கொடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முன் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்கி வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறர்க்கு உதவும், நேர்மையர் மேலோர் கீழவர் மற்றோர். இது பாரதியாரோட பாட்டு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த பாட்டோட ரைமிங் நல்லா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது இந்த பாட்டு நம்ம கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், அந்த ரைமிங்கை நம்ம பிடிச்சிக்கணும். இதில் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். இந்த தமிழ் மகள் யாருன்னா ஔவையார் வருவாங்க. அப்போ சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னது யாருன்னா ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்படி சாதி இரண்டொழிய வேறில்லை என்று ஔவையார் சொன்னதை நம்ம போற்றுவோம்னு சொன்னது தான் பாரதி. அடுத்தது பார்த்தோம்னா, நீதி நெறி நின்று பிறர்க்குதுவும், நேர்மையர் மேலோர் கீழோர் மற்றோர். இதுக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். தலை சாயுதல்னா ஓய்ந்து படுத்தல், வன்மைனா கொடை, 3 சுழின்னு போட்டால் கொடை, உழு படைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உழுப்படை. அடுத்தது கோணினா சாக்கு, நமக்கே தெரியும். நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் தான் நடை. பரப்புனா பறக்கும் வானூர்தி, அதுதான் பறக்கிற பொருள், எல்லாமே பரப்புன்னு சொல்கிறாரு. அடுத்தது ஞாலம்னா உலகம். உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் என்பது தான், உவந்து ஆர்வத்துடன் செய்வோம் என்பது தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் மகள். தமிழ் மகள்னா ஔவையார். மேலோர்னா மேலவர்னா மேலோர் என்ற அர்த்தம், கீழவர்னா கீழோர் என்ற அர்த்தம். இதில் மற்றோர்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் தான் நம்ம மற்றோர்னு சொல்லணும். நெறி நின்றுனா அறநெறியில் நின்று. அடுத்து பார்த்தோம்னா
பாரதி என்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னா கலைமகள் என்று பொருள்படும். பாரதினா கலைமகள் என்று அர்த்தம். நம்ம இதுக்கு பின்னாடி பாரதியார் பற்றி அங்கங்கே வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கலாம்.